டிரைவர் வந்து அவங்களோட இவங்களதே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த பையனோடதே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஸோ கெஸ்ட் ஹவுஸ் போம்போது 2, 3 டிரைவர் இருக்காங்க. லோக்கலுக்கு வந்து ஒரு டிரைவர யூஸ் பண்றாரு. இந்த கெஸ்ட் ஹவுஸ் போம்போது, கொஞ்சம் லாங்கா போம்போது, அதிகமா ஒரு டிரைவர். அவர் தான் வந்து இவரு எங்க போனாலும். இவரு செல்ஃப் டிரைவிங் பண்றதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிரைவரோட தான் போறாரு, வராரு. இது எங்களுக்கு ஏதோ அவர்கிட்ட பேசுறது, இது பண்றதெல்லாம் இப்போ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போதும், அதுக்கப்புறம் வந்து அவரு பேக்ல உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் போனதும் அவர் இறங்கி வாலண்டியரா ஃப்ரண்ட் சீட்டுக்கு போவாரு. இந்த நம்ம பார்க்குற அந்த பையன் வந்து ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்காந்து ரொம்ப க்ளோஸா டிரைவர் கிட்ட பேசுற மாரியே இருக்காது. பயங்கரமா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரி அப்படியே அதுவரைக்கும் அவர்கிட்ட இருந்த ஒரு இறுக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அவரு அந்த ஃப்ரண்ட் சீட் போனதுமே, அவர் வேற ஒரு ஆளா மாறுறத நாங்க பார்த்தோம். அப்படி ஒரு கம்ஃபர்டபுளா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா அப்படின்னு. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இது வந்து சப்போஸ் ஸ்டேட்டஸ் அந்த டிரைவர் வந்து ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களா இருந்து, அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து டிரைவர் கிட்ட இப்படிதான் இருக்கணும், அந்த மாரிலாம் இருப்பாங்க. பட் அவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு கம்ஃபர்டபுள் இருந்திருக்கலாம். ஒரு ஃப்ரெண்டா இருப்பாரோ! அப்படிங்கிற ஆங்கிள்லலாம் நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம். பட் அதெல்லாம் மீறி இல்ல. அவங்க 2 பேருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. கே அப்படிங்கிறத வந்து அந்த கன்டினியூஸா கேஸ் பார்க்கறதுல கண்டுபிடிச்சோம்.